ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் புனீஸ் ஜங்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை முட்டையை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு 2 ட்ரே காடை முட்டையை நான் பாயில் பண்ணி ஷெல் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் கடுகு உளுந்து அண்ட் ஜீரகம் ஈச் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஃபுல் கைப்பிடி அளவு சாப்டு சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அண்ட் இது சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஹோல் ரெசிபிக்கான சால்ட்டுமே இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். அண்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அளவு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டொமேட்டோஸ் மீடியம் சைஸ்டு டொமேட்டோ ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் ஈச் 1/2 ஸ்பூன் அண்ட் டர்மரிக் பவுடர் மட்டும் 1/4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலாஸ் இதுதான். தென் ரெகுலர் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தென் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக அது பாயில் ஆன உடனே நம்ம இந்த பாயில்டு எக்கை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கவர் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த எக்கோட நல்லா கோட் ஆகணும். அந்த எக்கோட ஒயிட்டில் ஓரளவுக்கு அது சட்டிலாகி இறங்கணும் அந்த மசாலா. அப்போ தான் நம்ம டேஸ்ட் பண்ணும்பொழுது ரா பாயில்டு எக்காக இல்லாமல் நம்ம சாப்பிடும்பொழுது அந்த மசாலாவோட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் 13% இருக்குது. வென் கம்பேர்ட் டு ப்ராய்லர் சிக்கன் எக்கு அதில் 11% தான் இருக்குது. அண்ட் இம்யூனிட்டி நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 140% விட்டமின் B1 இருக்குது. ஸோ காடை முட்டை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். காடை முட்டை ரொம்ப ஹீட் அப்படின்றதுனால நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லது அது. ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் ட்ரிசில் ஆஃப் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொரியாண்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு இறக்கி வச்சுட்டேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் டெம்ப்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்து எல்லோரும் புனீஸ் ஜங்ஷன் சேனலுக்கு ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.